இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக இருந்தன. இந்த பொருளாதார கொள்கையில் காணப்பட்டது என்னவென்றால் ஊழல், மோசடிகள், லஞ்சம், வீண்விரயம் போன்றவை தாராளமாக நடைபெற்றன. ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අමෘතා. அதாவது கையூட்டு பெறுகின்ற கலாச்சாரம் அல்லது கொமிஷன் பெறுகின்ற கலாச்சாரம் அல்லது தமக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக உழைத்துக் கொள்கின்ற கலாச்சாரம் என்பன காணப்பட்டன. எனவே இந்த நிலையில் தற்போது இந்த நிதி தந்திரோபாய அறிக்கை அல்லது நிதி நுணுக்க கூற்று என்கின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு இனிவரும் காலத்தில் நாங்கள் இந்த நாட்டை ஒரு சரியான பொருளாதார பாதையில் ஒரு நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் திருடியவர்கள் அல்லது அரச சொத்தினை சூறையாடியவர்களுக்கு உரிய நீதி நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் கடந்த காலத்தில் நோயாளிகள் பயன்படுத்துகின்ற அந்த மருந்தில் கூட விளையாடி இருக்கின்றார்கள் அல்லது ஒரு வியாபாரமாக்கி இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட செயல்கள் மிகவும் வேதனைக்குரிய விடயம். இதனை மன்னிக்க முடியாத விடயம் என்று கூறலாம். மருந்தை விஷமாக்கின்ற செயல் அல்லது மருந்தை வியாபார பொருளாக்குகின்ற செயல் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். எனவே அப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் உண்மையில் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் சாதாரண அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடக்கூடிய விதத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் மருந்து பொருட்களை தங்களுடைய வியாபார பொருட்களாக, அதாவது குறைந்த விலையில் வாங்கி கூடிய விலையில் விற்கக்கூடிய ஒரு பொருளாதார செயற்பாடுகளாக மாற்றி இருக்கின்றார்கள். எனவே இவற்றை நாங்கள் மன்னிக்க முடியாது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு சார்பான நம்பிக்கையற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அவரை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கையுயர்த்தி அவரை பாதுகாத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது.